பண்ணுப்பா. உங்க பேர் சொல்லுங்க, உங்க வயசு சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க ஃபர்ஸ்ட்? சார் வணக்கம் சார். என் பேர் கருணாநிதி. வயசு கருணாநிதி. 63. ஓகே. கள்ளக்குறிச்சியில இருந்து ஃபேமஸான கனெக்ட். பேராச்சே, யாராலையும் மறக்க முடியாது. ஓகே. வணக்கம் சார். நீங்க இப்ப உங்க பேரு உங்க வயசு எந்த ஊருன்னு சொல்லுங்க. கள்ளக்குறிச்சி சார். கள்ளக்குறிச்சியில இருந்து கனெக்ட் ஆயிருக்கேன் சார். வயசு 63 சார். 63. ஓகே. உங்க பேருமா? சார் வணக்கம் சார். என் பேர் ராணி சார். கள்ளக்குறிச்சி. ஓகே. எனக்கு என்ன சொல்ல வரணும்னா, நீங்க இந்த ப்ரோக்ராம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி விட்டுருங்க, முன்னாடி என்ன பிரச்சனை இருந்தது, அதனால என்னெல்லாம் பாதிப்பு அடைஞ்சீங்க, எப்படி உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு அப்படி சொல்லுங்க சார். எனக்கு ஆக்சுவலா இந்த ப்ரோக்ராம் வர்றதுக்கு முன்னால 25 வருஷமா சுகர் இருந்தது சார். 25 வருஷமா சுகர் இருந்தது. சுகர் அப்நார்மலா இருந்தது. இன்சுலின் வரைக்கும் போயிருக்கேன். இன்சுலின் போட்டு டேப்லெட் பவர் கூடுதலான டேப்லெட் எல்லாம் சாப்பிட்டுருக்கேன். அப்படி இருந்து டேப்லெட் எடுத்துட்டே இருந்தாதான் அது கண்ட்ரோல்னு சொல்ல முடியாது. ரொம்ப மோசமான நிலைமைக்கு போகாம அப்படியே போயிட்டே இருந்தது ஒழிய டேப்லெட் எடுத்துட்டே தான் இருக்கணும். இன்சுலின் போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். இது ஏதோ ஒரு விசேஷத்துக்கு அங்கங்கன்னு போனோம்னா கூட என்னால இன்சுலின் எடுத்துட்டு போகணும், பாக்குறவங்களுக்கு பதில் சொல்லணும், இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருந்தது. இது சுகரை பொறுத்த வரைக்கும். அதே போல பிபி கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா இருந்துச்சுங்க. 15 வருஷமா டேப்லெட் போட்டு தான் இருக்கேன். அதுக்கடுத்து சார் எனக்கு இப்ப கடந்த ஒரு 3-4 வருஷமா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் சார். இஷ்யூமா அது மோஷன் இஷ்யூஸ் இருந்துட்டே இருந்தது. நைட்ல தூக்கம் வராது சார். தூக்கம் ஒரு தடவை இப்ப ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தோம்னா திரும்ப 1 ஹவர்ல இருந்து 2 ஹவர்ஸ் வரைக்கும் தூக்கம் இருக்காது. அப்புறம் அந்த தூக்கம் கெட்டதால காலையில எப்படியே தூக்கம் ரொம்ப உண்மையிலே தூக்கம் இல்லாததால எனக்கு ரொம்ப சிரமமா இருந்தது. அதுக்கு 2 வருஷமா டேப்லெட் 2 வருஷமா தூக்க மாத்திரை போட்டு தான் தூங்குவேன். எப்படி இருக்கும் சார். எப்படி இருக்கும்போதுதான் எங்க அண்ணன் பொண்ணு முத்து நவீன் பேர் சார். அவங்க இந்த கோச்சிங் சென்டருக்கு ஹெர்பலைஃப் எடுத்துட்டு என்கிட்ட சொன்னாங்க. சித்தி என் ஒய்ஃபுக்கும் இஷ்யூ எல்லாம் நிறைய இருந்தது. அவங்க சொல்லுவாங்க, நீங்க வாங்க சித்தப்பா, சித்தி வாங்க பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க கண்டிப்பா பண்ணுங்க, இல்லைன்னா பாருங்கன்னு சொன்னாங்க. சரின்னு வந்தோம் சார். நாங்க ஒரு 2 டேஸ் ஃபுட்டு கொடுத்தாங்க. அவங்க சொன்ன டைத்துக்கு வந்தோம், ஃபுட்டு கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். எனக்கு அதுல நிறைய நம்பிக்கை இல்லாம இருந்தது. என் பையன், பெரிய பையன் டாக்டரா இருக்காரு, கோயம்புத்தூரா இருக்காரு. அவன்லாம் கேட்டோம். சரி, நான் நம்பிக்கை இல்லாம என் ஒய்ஃபுக்கு நம்பிக்கை இருந்தது. ஏன்னா அவங்க ரொம்ப ஓவர் வெயிட்ல இருந்தாங்க, என்னோட ஓவர் வெயிட்ல இருந்தாங்க. சோ நான் போறேன், கண்டிப்பா பண்றேன்னாங்க. சரிப்பா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி எங்க ஒய்ஃப் மட்டும் கடந்த 2025 6வது மாசத்துல இங்க சென்டர்ல சேர்ந்தாங்க சார். இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்கல்ல, நம்பிக்கை இல்லாம இருந்ததுக்கு என்ன காரணம்? எனக்கு அவங்க என்னோட ஓவர் வெயிட் அவங்க சார். அவங்களோட கொஞ்சம் கம்மியா தான் இருந்தேன். நான் இப்போ ஒரு 14 கிலோ அதிகமா இருந்தேன். அதாவது ஐடியல் வெயிட்டோட 14 கிலோ கூடுதலா இருந்தேன். அவங்க 20 கிலோக்கு மேல இருந்தாங்க. சரி, இப்ப அவங்க போட்டும், நாம வெறும் 14 கிலோ தானே, இது பெரிய இஷ்யூவா இருக்காது. நம்ம டேப்லெட் சாப்பிட்டு இருக்கோமே, தூக்கத்துக்கு மாத்திரை சாப்பிடுவோம், மோஷம் போறதுக்கு மாத்திரை, எல்லாத்துக்கும் மாத்திரை சாப்பிட்டு இருக்கோம், டாக்டர் சொல்றாரு கேட்டுட்டு இருக்கோம், அதன் பிறகு நடந்துட்டு இருக்கிறதால நமக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி நினைச்சேன். சரி, அவங்க ஒரு 6ஆம் மாசம் போய் ஜாயின் பண்ணி ஒரு மாசம் எடுத்துட்டாங்க சார். நீங்க உங்களுக்கு என்னமா தோணுச்சு? நீங்க சொல்லுங்க. நீங்க எப்படி அவர் நம்பிக்கை இல்லாம இப்ப உங்களை ஸ்டார்ட் பண்ண சொன்னாரு, உங்களுக்கு எப்படி நம்பிக்கை வந்தது? நம்பிக்கை சார் 2 நாளே எனக்கு 2 நாளே ரிசல்ட் தெரிஞ்சதுங்க சார். நல்லா தூக்கம் வந்தது. நல்லா நான் நைட்டு 12-1 மணி வரைக்கும் மூச்சுட்டு இருப்பேன் சார். அவ்வளவா தூங்க மாட்டோம். விடிய காலைக்கு அப்புறம் தான் தூக்கம் வரும். பசங்க எல்லாம் வெளியே படிச்சுட்டு இருந்ததால சரி நினைச்ச நேரத்துக்கு எழுந்திருப்போம், நினைச்ச நேரத்துக்கு தூங்குவோம். அப்படி இருந்தோம் சார். 86 கிலோ இருந்தது சார். அதனால எனக்கு கால் வலி நிறைய இருந்தது, தூக்கம் இருக்காது, மோஷன் ப்ராப்ளமும் இருந்தது. இது 3மே இல்லைங்க சார். அது எவ்வளவு நாள்ல சரியாச்சு? மாதிரி எனக்கு அது 3 மாசத்துலயே சரியாயிடுச்சு. 3 மாசத்துலயே சரியாச்சு. 3 மாசத்துலயே கால் வலி எல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது சார். கால் வலினா இந்த மாதிரி கால் வலி? ஆமாங்க சார். முட்டில வீக்கம் ஏற்பட்டுரும் சார். நடந்தா கால் தூக்கி வச்சு நடக்க முடியாது, தேய்ச்சி தான் நடக்க முடியும். மாடிப்படி எல்லாம் ஏற முடியாது. அது எனக்கு அந்த 3 மாசத்துலயே ரிசல்ட் நல்லா தெரிஞ்சிருச்சு சார். ரிசல்ட் தெரிஞ்சது? அது மாதிரி தூக்கி வச்சு நடக்க முடியாது, என்ன ரிசல்ட் தெரிஞ்சது? மூட்டில ஊசி போட்டுருக்கீங்க சார். என்ன சார்? மூட்டில ஊசி போட்டிருக்கீங்க. இல்ல, ரிசல்ட் தெரிஞ்சதுன்னா என்ன ரிசல்ட் தெரிஞ்சது? கால் தேய்ச்சின்னு ஏற முடியாதுன்றது. அது சார் வெயிட்டா இருக்கும். அந்த இடம் முட்டிக்கிட்ட வெயிட்டா இருக்கும். அந்த வெயிட் எல்லாம் எதுவுமே இல்ல. ஆக்சுவலா அது அதாவது சின்ன வயசுல இருந்த மாதிரி கால் நல்லா இருக்கும். வெரி குட். கொஞ்சம் வேகமாவும் நடக்க முடியுது சார். மூச்சும் வாக்குறது இல்ல, நல்லா இருக்கு. ஓகே. வேற என்ன ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு? எனக்கு சுகர் 5 வருஷமா இருந்ததுங்க சார். ஆனா சுகர் 175 அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஜாஸ்தி எல்லாம் எதுவும் ஆகல. இப்ப சுத்தமாவே சுகர் இல்லைங்க சார். இப்ப அந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம் 2 பேரும் இருந்து உங்க ஃபேட்டையும் உங்க கொலஸ்ட்ராலையும் குறைச்சா எல்லா ப்ராப்ளமும் சரியாயிரும் யாரா சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஏன் சொல்லி தரல கேளுங்க. வேற யாரும் சொல்லி கொடுக்கல சார். டாக்டர் கிட்ட போனா கூட அவங்க கூட இதனால குறைங்கன்னு சொல்லிருக்காங்க. ஏன் சொல்லி தர மாட்டாங்க? क्वेश्चन தெரியுமா? அந்த கேள்விக்கு ஆன்சர் அவங்களுக்கு ரொட்டீனா போகணும்ல. அவங்க
இண்டஸ்ட்ரியிலே உங்க எக்ஸஸ் வெயிட்ல தான் இருக்கு. எண்ணெய் இண்டஸ்ட்ரி, உப்பு இண்டஸ்ட்ரி, அரிசி இண்டஸ்ட்ரி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் இண்டஸ்ட்ரி, டாக்டர் இண்டஸ்ட்ரி, ஆபரேஷன் இண்டஸ்ட்ரி, எல்லா இண்டஸ்ட்ரியுமே உங்களோட எக்ஸஸ் வெயிட்ல இருந்தா பிசினஸ் ஸ்டார்ட் ஆகும். நீங்க ஸ்லிம்மா ஃபிட்டா ஆயிட்டீங்கன்னா ஒருத்தனை கூட வேலை இல்லை. நீங்க சம்பாதிக்கிறத நீங்களே அனுபவிப்பீங்க. நீங்க சம்பாதிக்கிறத எடுத்துட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா டிராவல் பண்ணுவீங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுவீங்க, யாருக்கும் கொடுக்க மாட்டீங்க. அப்போ அந்த இண்டஸ்ட்ரி வந்து மொத்த இண்டஸ்ட்ரியுமே உங்களுக்கு எப்படி வச்சிருக்காங்கன்னா, நீங்க வந்து எக்ஸஸ் வெயிட்ல இப்ப ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் நம்ம கார்டு போட்டோம்னா ஒரே ஒரு பாலிசி தான் உங்களுக்கு. உடம்பு சரியாயி அவங்க ரெடி ஆகி போனோம், ஆனா கண்டினியூஸா வரா மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு டேப்லெட்டோ மருந்தோ கொடுத்துருவாங்க. 20 வருஷம் 25 வருஷம் கஸ்டமர்ல இப்ப நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்களா இங்க வந்த பிறகு? இப்ப போறதில்ல சார். அப்ப பாருங்க, ஒரு கஸ்டமர் போயிட்டு போவாருங்க சார். இப்போ வந்து கிட்டத்தட்ட 6 மாசம் ஆகுதுங்க சார். டாக்டரே சொல்லிட்டாரு, நான் பார்த்த சுகர் பேஷண்ட்லயே நீங்க 2 பேர் தான் சூப்பரா வந்துட்டு இருக்கீங்க. அவர்கிட்ட நான் இதெல்லாம் சொல்லலைங்க சார். இருந்தாலும் ஹெல்த் நல்லா இருக்கு, 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்தா போதும்னு சொன்னாங்க. எதுக்கு நீங்க நடுவுல டெஸ்ட் மட்டும் எடுத்து பாத்துக்கோங்க, எப்படி வச்சிருக்கீங்க சுகர் எப்படி வச்சிருக்கீங்க, டெஸ்ட் மட்டும் எடுத்து பாத்துக்கோங்கன்னு சொன்னாங்க சார். இப்ப போயிட்டு வந்து 4 மாசம் ஆகுதுங்க சார். நடுவுல டெஸ்ட் எடுத்து பார்த்தாச்சுங்க சார். 2 பேருக்குமே எனக்கு நில்லு சுகர் இல்ல, அவருக்கு எனக்கு HbA1c வந்து 6.1 இருக்கு சார். அதே போல டெய்லி எடுக்கிற சுகர் டெஸ்ட் நில்ல இருக்கு சார். ஓகே. இந்த மாதிரி சாப்பிட சொல்ல உங்களுக்கு எப்படிமா இருந்தது? பிக்சர் பின்னாடி போடுப்பா. இந்த மாதிரி நீங்க நார்மலா சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் இந்த மாதிரி சாப்பிடறதுக்கு என்ன வித்தியாசம் பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் இது வீட்டுல நாங்க சாப்பிட்டுதான் சார் இருந்தோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் கோச் சொல்லி கொடுத்தாங்க, இதெல்லாம் சாப்பிட்டா இன்னும் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சத்தும் கிடைக்கும், உடல் எடை குறையறதுக்கு ஆரோக்கியமா இருக்கும்னு சொன்னாங்க. அதனால எடுத்து சாப்பிட்டோம் சார். அதை நாங்களா சாப்பிட்டதை விட இப்ப அவங்க சொன்னதுக்கு அப்புறம் சாப்பிடும்போது எங்களுக்கு ரொம்ப திருப்தியாவும் இருந்தது. சாப்பிடறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கா இது மாதிரி சாப்பிடுறதுக்கு? சாப்பிடுவோம் சார். அதெல்லாம் எல்லாமே வரகு திணை சாமி எல்லாமே மத்தியானத்துல இருக்குங்க சார் எங்க வீட்டுல. என்ன தேவையோ அது மதியத்துல எடுத்துக்கிட்டோம். காலையில வந்து இந்த 11 மணிக்கு டீ சாப்பிடுறது, பிஸ்கட் சாப்பிடுறது, அந்த மாதிரிலாம் வந்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணியாச்சு. அதெல்லாம் அவாய்ட் பண்ணியாச்சு சார். அது அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் இல்லையா? இப்ப சுகர் எவ்வளவு இருக்கு இப்போ? பிஃபோர் வந்து சுகர் வந்து 6.1 இருக்கு சார். சூப்பர். இப்ப எதுவுமே டேப்லெட்டே சாப்பிடாம இருக்கிறது எப்படி இருக்கு ஃபீலிங்? ரொம்ப நல்லா இருக்கு சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா ஃபீல் பண்றோம் சார். எவ்வளவு அழகா கஸ்டமர் ரெக்கார்ட் வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க. நல்லா ஃபீல் பண்றோம் சார். என்ன சார், அவங்க ஜாயின் பண்ணி 3 months கழிச்சு தான் சார் நான் வந்து ஜாயின் பண்ணேன். 3 months கழிச்சு தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்க நைட்ல நல்லா தூங்குறாங்க சார். நான் நைட்டு ஜாமத்துல எழுந்திருக்கும் போது கூட அவங்க வந்து என்னன்னு கேட்பாங்க ஆரம்பத்துல. ஆனா அவங்க அந்த ஹெர்பலைஃப்க்கு வந்த பிறகு பாத்தீங்கன்னா நான் எழுந்திருக்கிறதே அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு நல்லா தூங்குறாங்க. சரி, இது நல்லா தூக்கம் வருது அப்படின்றதுக்காக நாமளும் எடுத்துக்கலாம்னு சொல்லி போன வருஷம் 9ஆம் மாசம் நான் வந்து ஜாயின் பண்ணேன் சார். 3 நாள்லயே வந்து தூக்க மாத்திரை இல்லாம 3 நாள்ல வந்து தூக்க மாத்திரையே இல்லாம தூக்கம் வந்தது சார். இது யாரு? அதே போல மோஷன் டேப்லெட்டும் போடுறது எல்லாமே நீங்களேவா? ஆமா சார். ஆமா சார். இந்த ஃபர்ஸ்ட் போட்டோ வந்து 37 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தீங்க சார். 37 வருஷம் அம்மாடி. ஆமா சார். ராஜீவ் காந்தி சேர்த்தப்பதான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. 1991 மேரேஜ் சார் எங்களுக்கு. இந்த போட்டோ எடுக்கும்போது 92 சார். 92ல என் பெரிய பையன் வயித்துல இருக்கும்போது எடுத்த போட்டோஸ் ஃபர்ஸ்ட் போட்டோ. இதெல்லாம் இப்ப போன மாசம் இருக்கு. இது மீதி இருக்கிற போட்டோஸ்லாம் லாஸ்ட் மந்த் எனக்கு வந்து சஷ்டி பூர்த்தி பண்ணோம் சார். ஓகே. அது 2வது பையனுக்கும் குழந்தை பிறக்கணுன்றதுக்காக வெயிட் பண்ணி 63 வயசுல வந்து சஷ்டி பூர்த்தி பண்ணோம். லாஸ்ட் ஒரு 5 நாளைக்கு முன்னால அப்ப எடுத்த போட்டோ ஷூட் சார். வெரி குட். சூப்பர். வெரி குட். உங்க உடம்பு 5 ஜெனரேஷனை பார்க்கணும், நீங்க நம்புங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். வெரி குட். சூப்பர். இப்போ இந்த மாதிரி உங்க ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி இந்த மாதிரி எனர்ஜி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண சொல்ல உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்திருக்காது. இப்போ எப்படி இருக்கு உங்க ஃபீல்? அதான் சார், 3 daysலயே வந்து நான் வந்து தூக்க மாத்திரையும் நிறுத்திட்டேன், மோஷன் டேப்லெட்டையும் நிறுத்திட்டேன் சார். அந்த ஜெல்லுல எதுவும் போகிறது இல்லை சார். ஓகே. ஒன்லி சுகருக்கும் பிபிக்கு மட்டும் சாப்பிட்டு இருந்தேன். ஓகே. இப்போ அதுவும் வந்து இப்போ டாக்டருடைய கன்சல்டேஷன்ல வந்து எங்க கோச் சொன்னார் சார், டாக்டர் வந்து ஃபுல்லா நிறுத்துங்கன்னு சொன்னாலும் நிறுத்தணும், நீங்களா நிறுத்தி கூடாதுன்னு சொல்லி சொன்னதுனால நாங்க வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு தான் சார் இருப்போம். 3 months போயிட்டு தான் இருப்போம், டாக்டர் போய் பார்த்துட்டு தான் இருப்போம். சரியா இருக்கு. சுத்தமா 6 பாயிண்ட் கீழே வந்ததுன்னா அவங்களுக்கு சுகர் டேப்லெட் நான் நிறுத்திடுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த பார்டர்ல 6.1ல இருக்கிறதால வந்து நான் வந்து அந்த மினிமம் ரொம்ப மீகரான டேப்லெட் மட்டும் கொடுத்துருக்காங்க சார். அது மட்டும் சாப்பிட்டுருக்கேன். அவங்க வந்து என் ஒய்ஃப் வந்து 20 கிலோ 500 கிராம் குறைச்சிருக்காங்க சார் அவங்க. நான் வந்து இப்ப ஐடியல் வெயிட் 68 66 வந்தோம் சார். 66 to 67 68 அப்படி மெயின்டைன் ஆயிட்டு சார். என்ன சாப்பிட்டாலும் வயிறு உப்பறது இல்ல, தொப்பை விழுறது இல்ல. நல்லா இருக்கு சார். நல்லா ஃபீல் பண்றேன் சார். வெரி குட். இது மாதிரி பார்க்க சொல்ல உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த மாதிரி ஹெல்த் திரும்பி இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்க சொல்ல எப்படி இருக்கு ஃபீல்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். பழைய
கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னால இருந்த அந்த லைஃப் வந்து அந்த மாதிரி இருக்கு சார். சின்ன வயசு பிள்ளைங்க மாதிரி பாக்குறவங்க கேக்குறாங்க. அப்படியே மைக் உங்க பையன் கிட்ட கொடுங்க. உங்க அப்பா அம்மா இப்படி ஆனது உங்களுக்கு எப்படி இருக்கு? சார் குட் மார்னிங் சார். எங்க அப்பா சொன்ன மாதிரி தான் சார். எனக்கு ஃபர்ஸ்ட் எங்க அம்மா என்னோட ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் எடுத்து அப்படி சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இருக்காது சார். கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்தது. ஒரு நாள் 2 நாள் கூட எங்க அம்மா கிட்ட பேசாம கூட இருந்துறாங்க. ஏன் நீங்க இதை எடுத்துக்கிறீங்க, இதெல்லாம் வேணாம், ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வரும், வேற ஏதாவது கிட்னி ஃபெயில், ஏதாவது லிவர் ஃபெயில், அந்த மாதிரி ஏதாவது வரதுக்கு நல்லா வேணாம் அப்படி இப்படிதான் ஃபர்ஸ்ட் அப்போஸ் தான் பண்ணேன் நான். ஆஃப்டர் தட் அப்புறம் அவங்க 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 என்ன ஃபீல் பண்றாங்க அப்படிங்கறத வந்துட்டு ஃப்ராங்கா என்கிட்ட சொல்லும் போது தான் வந்துட்டு நானே அப்புறம் ரியலைஸ் பண்ணேன் ஒன்னா. அப்புறம் நானே வந்துட்டு அவங்க நோட்டீஸ் பண்ணேன், ஜஸ்ட் எக்ஸாமின் பண்ணேன். எப்படி அவங்க ஃபீல் பண்றாங்க, எப்படி அவங்க வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல், ஹேபிட்டேட் எல்லாத்தையுமே எடுத்து நோட்டீஸ் பண்ணாங்க. நோட்டீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது, ஓகே இவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது வந்து கரெக்ட் தான், இந்த ஃபுட் எடுத்துக்கிறது நல்லதுதான். ஏன்னா வந்துட்டு நானே வந்துட்டு நிறைய வாட்டி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்கேன். சேலம், லண்டன் ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு போயிட்டு ஊசி போடுறது, டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறதோ, படி ஏறதோ, கீழே உட்காந்து சம்னாங்கள் போட்டு உட்காரதுலையோ, இப்போ எங்க போனாலுமே சேரு, சோஃபா, இல்ல படுக்கிறதுனால பெட்ல, ஐ மீன் கட்டில போட்டு பெட்ல படுக்கிறது, இல்லைன்னா கீழே படுக்க முடியாது, கீழே படுத்தா எழுந்திருக்க முடியாது, இந்த மாதிரி ரொம்ப சிரமப்பட்டிருக்கு. இந்த ஃபுட்டுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்க ஹேபிட்டேட், அவங்க லைஃப் ஸ்டைல், அவங்க பாடி எல்லாமே அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இப்போ அவங்க வந்துட்டு நல்லா இருக்காங்க. எங்க அம்மா பொறுத்த வரைக்கும். எங்க அப்பாவுக்கும் அதே இஷ்யூ தான் சார். ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு சுகர் லெவல் அதிகமாகிட்டு, பிபி எல்லாம் அதிகமாச்சுன்னா நிறைய வாட்டி ஹாஸ்பிட்டல்ல கூப்பிட்டு போயிருக்கோம். வெளியெல்லாம் அட்மிட் பண்ணிருக்காரு அவரை. ஸோ அப்பெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்போ அந்த தொந்தரவு இல்லை. லாஸ்ட் இந்த ஃபுட் எடுத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு மோஸ்ட்லி அவங்களுக்கோசரம் ஹாஸ்பிட்டல் போறதே இல்லை. இப்போ ஹாஸ்பிட்டல் போறதுன்னு பார்த்தாக்கா லாஸ்ட் 1 இயரா வந்து நானும் என் ஒய்ஃப் தான் போயிட்டு இருக்கோம். என் ஒய்ஃப் கன்சீவா இருந்தாங்க. அதனால அதுக்கோசரம் ஹாஸ்பிட்டல் போனதோட சரி, இவங்களுக்கோசரம் நான் ஹாஸ்பிட்டல் போனதே இல்லை. ஸோ உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வந்துட்டு ஹாப்பியா இருக்கு. கங்க்ராச்சுலேஷன். பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ்.